தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவலர்ஸ். வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய மக்கள் சக்திக்கு எதிராக தடையுத்தரவு. சீனா செல்லும் அனுரவிடம் மஹிந்த விடுத்துள்ள கோரிக்கை. முஸ்தபாவின் நியமனம் தொடர்பில் பங்காளி கட்சிகளுக்கு அறிவிக்கப்படவில்லை என்கின்றார் வஜிர அபேவர்த்தன. உள்ளாட்சி தேர்தலுக்கு தேசப்பற்று கூட்டணியை அமைக்கிறார் விமல். சிரியா மீது 2 நாட்களில் 500 முறை தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டு சதி. ஈரான் கடும் சீற்றம். யாழில் பரவியது எலிக்காய்ச்சல் என உறுதி. இதுவரை 7 பலி. மீண்டும் வரிசை தோன்றினால் கோட்டாவின் நிலையே அனுரவுக்கும் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதிநிதி ஒருவரை இணைத்துக் கொள்ளாமல் 4 பெயர்களை பரிந்துரைப்பதற்கு எதிராக தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த தடையுத்தரவை கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் நாயகம் ரஞ்சித் மத்தும பண்டாரவுக்கு வியாழக்கிழமை பிறப்பித்துள்ளது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ராஃபு ஹக்கீம் தாக்கல் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய இந்த தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ரஞ்சித் மத்திய பண்டாரவை எதிர்வரும் 26ஆம் தேதி நீதிமன்றில் சாட்சியம் அளிக்குமாறு மேலதிக மாவட்ட நீதிபதி திருமதி ஷமாரி வீரசூரிய உத்தரவிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதிநிதியான நிசாம் காரியபாரை ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு ஒன்றுக்கு பெயரிடாமல் தேசிய பட்டியல் தயாரிப்பதை தடுத்து மாவட்ட நீதிமன்ற நீதவான் இந்த தடை உத்தரவை பிறப்பித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது சீன விஜயத்தின் போது குரங்குகள் தொடர்பில் எமது அரசாங்கத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானம் குறித்து ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க வேண்டும். அவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டால் குரங்குகளால் விவசாயத்துக்கு ஏற்படும் பாதிப்புக்கு ஓரளவேனும் தீர்வு காண முடியும் என முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். எமது ஆட்சி காலத்தில் குரங்கு பிரச்சினை ஏற்பட்ட போது சீன பிரதிநிதிகள் குழுவொன்றுடன் 3 பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன. இதன்போது 1,00,000 குரங்குகளை தமக்கு வழங்குமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். சீனாவில் உள்ள ஆயிரக்கணக்கான தனியார் மிருக காட்சி சாலைகளுக்கு வழங்குவதற்காகவே அவர்களால் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இது குறித்த ஆவணங்கள் கூட பரிமாற்றிக் கொள்ளப்பட்டன. எவ்வாறு இருப்பினும் சூழலியலாளர்கள் நீதிமன்றம் சென்றதால் எம்மால் அந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்ல முடியவில்லை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விரைவில் சீனா செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விஜயத்தின் போது இவ்விடயம் தொடர்பில் ராஜதந்திர ரீதியில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்தால் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்றார். புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினர்களை நியமிக்கும் அதிகாரம் அதன் செயலாளருக்கு கிடையாது என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். பைஷர் முஸ்தபாவின் நியமனம் தொடர்பில் பங்காளி கட்சிகளுக்கும் அறிவிக்கப்படவில்லை. இது தொடர்பில் விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சமையல் எரிவாயு சின்னத்தில் பொது தேர்தலில் போட்டியிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் பங்காளி கட்சி தலைவர்களுக்கிடையில் இணக்கப்பாடொன்று எட்டப்பட்டது. அதற்கமைய புதிய ஜனநாயக முன்னணி என்ற கட்சியுடன் ஒப்பந்தம் கையெழுத்திடவும் தீர்மானிக்கப்பட்டது. இந்த கூட்டணியின் செயலாளராக ஷர்மிளா பெரேராவிடம் குறித்த இணக்கப்பாட்டுடன் கூடிய ஒப்பந்தம் ஒப்படைக்கப்பட்டது. இன்று வரை குறித்த ஒப்பந்தத்தின் பிரதிகள் எந்தவொரு பங்காளி கட்சிக்கும் வழங்கப்படவில்லை. அதேபோன்று ஒப்பந்தத்தை சமர்ப்பிக்கவும் இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. தேசிய பட்டியல் உறுப்பினர் நியமனம் தொடர்பில் புதிய ஜனநாயக முன்னணியின் பங்காளி கட்சி தலைவர்களே தீர்மானிக்க வேண்டும். புதிய ஜனநாயக முன்னணியின் செயலாளருக்கு தேசிய பட்டியல் உறுப்பினரை நியமிப்பதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது என்றார். உள்ளாட்சி சபை தேர்தலில் களமுறங்குவதற்காக விமல் வீரவன்ச தலைமையிலான தேசிய சுதந்திர முன்னணியின் தலைமையின் கீழ் தேசப்பற்று கூட்டணி ஒன்று ஸ்தாபிக்கப்படும் என்று முன்னணியின் பிரதி தலைவர் முன்னாள் எம்பி ஜெயந்த சமரவீர தெரிவித்துள்ளார். உள்ளாட்சி சபை தேர்தலுக்கான தேசிய சுதந்திர முன்னணியின் ஏற்பாடு பற்றி வினவிய போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். உள்ளாட்சி சபை தேர்தலில் தேசிய சுதந்திர முன்னணி தலைமையிலான கூட்டணியில் போட்டியிடுவோம். அதற்கான பட்டியல் தயாரிக்கப்பட்டு வருகின்றது. விலை போகாத தரப்புகளை உள்ளடக்கிய தேசிய பற்றுள்ள கூட்டணியாக செயல்படுவோம். அதேவேளை மாகாண சபை தேர்தலிலும் போட்டியிடுவோம் என்றார்.
சிரியாவில் உள்ள ஆயுதங்கள் தீவிரவாதிகளின் கைகளுக்கு செல்வதை தடுக்க அங்கு முப்படைகள் மூலம் 2 நாட்களாக கிட்டத்தட்ட 500 தடவைகள் தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியுள்ளது. இதில் சிரியாவின் ஆயுத கிடங்குகள் அளிக்கப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. சிரியாவில் ஜனாதிபதியால் அசாத்துக்கு எதிராக சன்னி முஸ்லிம்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். இரு தரப்பினரிடையே நீண்ட காலமாக நடந்து வந்த மோதல் கடந்த டிசம்பர் 8ஆம் தேதி முடிவுக்கு வந்தது. சிரிய ஜனாதிபதி ஆசாத் ரஷ்யாவில் அடைக்கலம் புகுந்தார். சிரியாவில் ஆசாத் குடும்பத்தினரின் 50 ஆண்டு ஆட்சி முடிவுக்கு வந்தது. இதையடுத்து இஸ்ரேல் ராணுவத்தின் முப்படைகளும் சிரியாவில் உள்ள விமான எதிர்ப்பு ஏவுகணை கிடங்குகள், விமானப்படை தளங்கள், டமாஸ்கஸ், ஹம்ஸ் மற்றும் லதாக்கியா ஆகிய இடங்களில் உள்ள ஆயுத தொழிற்சாலைகள் ஆகியவற்றை குறிவைத்து 480 தாக்குதல்களை 48 மணி நேரத்துக்கு மேலாக நடத்தின. இந்த தாக்குதலில் சிரியாவின் 15 போர்க்கப்பல்கள், நீண்ட தூர ஏவுகணைகள் அளிக்கப்பட்டன. மக்கள் மற்றும் போர்க்கப்பலுக்கான பாதுகாப்பை உறுதி செய்த இந்த தாக்குதல் நடவடிக்கை அவசியம் என இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. சிரியாவில் நடப்பதெல்லாம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டு திட்டத்தின் ஒரு பகுதி என ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கூறியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றான சிரியாவை பஷார் அல் அசாத் கடந்த 24 ஆண்டுகளாக ஆட்சி செய்து வந்த நிலையில் ஹயாத் தஜ்ரி அல்-ஷாம் தலைமையிலான கிளர்ச்சி படை சமீபத்தில் தலைநகர் டமாஸ்கை கைப்பற்றியது. இதன் மூலம் அதிபர் அசாத் குடும்பத்தின் 54 ஆண்டுகால ஆட்சி முடிவுக்கு வந்தது மட்டுமன்றி 13 ஆண்டுகால உள்நாட்டு போரும் முடிவுக்கு வந்ததாக பார்க்கப்படுகின்றது. உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்தது. அசாத்தின் பதவி கவிழ்க்கப்பட்ட பின் வங்கிகள் மீண்டும் திறக்கப்பட்டன, போக்குவரத்து மீண்டும் தொடங்கியது, கடைகளும் திறக்கப்பட்டன. சிரியாவின் அடுத்தடுத்த நிகழ்வுகள் எவ்வாறு இருக்கும் என்று, சிரியாவில் புதிதாக அமைந்துள்ள அரசு எவ்வாறு செயல்படும் என்பதும் குறித்து உலக நாடுகள் மத்தியில் ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் நிலவுகின்றன. யாழில் பரவி வரும் அடையாளம் காணப்படாத நோய் தொடர்பில் சுகாதார மேம்பாட்டு பணியகம் மேற்கொண்ட சோதனைகளை தொடர்ந்து 7 உயிர்களை பலிகொண்ட காய்ச்சலானது எலிக்காய்ச்சல் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு உறுதிப்படுத்தியுள்ளது. இவ்வாறு பரவிய எலிக்காய்ச்சல் தொடர்பில் செய்தியாளர்களிடம் பேசிய வைத்தியர் சத்தியமூர்த்தி, காய்ச்சல் மற்றும் சுவாச கோளாறு காரணமாக இந்த மரணம் நிகழ்ந்ததாகவும் உயிரிழந்தவர்கள் 20 தொடக்கம் 65 வயதிற்கும் இடைப்பட்டவர்கள் எனவும் தெரிவித்துள்ளார். பொதுவாக எலிக்காய்ச்சல் நோய் என சந்தேகிக்கப்படுவதால் நோயறிதலை உறுதிப்படுத்துவதற்காக இரத்த மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது தேங்காய் மற்றும் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளமைக்கு அரசாங்கத்தின் தான்றோன்றித்தனமான செயல்பாடுகளே காரணம் என ஜனநாயக மக்கள் முன்னணியின் ஹம்பகா மாவட்ட அமைப்பாளர் சுப்பிரமணியம் சசிகுமார் தெரிவித்துள்ளார். தற்போது நாட்டில் மீண்டும் வரிசை யுகம் உருவாகும் நிலைமை காணப்படுகின்றது. மக்களை மீண்டும் வரிசையில் நிற்க வைத்தமைக்கான முழு பொறுப்பையும் ஜனாதிபதி அன்ருகுமாரவின் அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும். அவர்களின் கொள்கைகளும் ஆலோசனை பெறாமல் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் இதற்கு காரணம். அவர்களின் தான் தோன்றித்தனமான செயல்பாடுகளால் மக்கள் அல்லுற்று வருகின்றனர். தற்போது அரிசி ஆலை உரிமையாளர்கள் அரசாங்கம் கூறிய நிர்ணய விலையை ஏற்க முடியாதென்று கூறிவிட்டனர். இதனால் அரசாங்கம் நிர்ணயித்த விலைக்கு அரிசியை வழங்க முடியாத சூழ்நிலை தோன்றியுள்ளது. இவ்வாறானதொரு நிலைமை தொடருமாயின் கோட்டபாயவின் நிலையே அனுரவுக்கும் ஏற்படும் என சசிகுமார் தனது ஊடக அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.